நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குடலை போட்டவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், காலம் முழுக்க கொடுமைப்படுத்தியவர்களை அல்லாஹ் எப்படி தண்டிக்க வேண்டும்? தண்டிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் அவர்களோடு இருக்கிற போது அவர்களை அல்லாஹ் வேதனை செய்வதில்லை என்பதாக சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற காரணத்தினால் அந்த குறைஷிகள் தண்டிக்கப்படவில்லை, அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை என்றால், நம்முடைய கல்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு நரகம் இல்லை. அல்லாஹ் இரண்டு சாராரை தண்டிப்பதில்லை. முதலாவது சாரார் அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றி போனவர்கள். நபி அவர்களை தன்னுடைய இதயத்தில் ஏந்தி விட்டால் நமக்கு நரகம் இல்லை. ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய பாசமும் நேசமும் நம்முடைய சொர்க்கத்தை உறுதிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் நாம் காட்டக்கூடிய அலட்சியமும் தூரமும் நரகத்தை நமக்கு காரணமாக்கிவிடும் என்பதை நாம் அழுத்தமான ஒரு படிப்பினையாக இன்றைய தினத்திலே நாம் கொள்ள வேண்டும்.